ஒரு தலைமை பண்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு 62 வயசு, யாரும் என்னை அந்த மேடையிலலாம் உட்காந்து பார்த்ததே கிடையாது. நான் செக்ரட்டரியாக தான் இங்கே உட்காந்துருக்கேன், தலைமையில் உட்காந்ததே கிடையாது. இந்த ஓபிஐயை நான் நடத்தும் போது நான் செக்ரட்டரியாக தான் உட்காந்தேன், தலைமையாக உட்காந்ததே கிடையாது. ஏன்னா தலைமை பண்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. நான் சொல்கிற உண்மை தான். தலைமை என்பது தலைமைக்கேற்ற தலைமை. இவர் கூட நான் ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு காலமாக நான் பயணிச்சிருக்கேன். எத்தனையோ ஆண்டு காலமாக இதே பணித்தளத்தில் இவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு தலைமை, சிறப்பான தலைமை, பணிவு கனிவு இதயம் நிறைந்த ஒரு அருமையான ஒரு தலைவர் திரு ராஜன் வில்லவராயன் அவர்களை துண்டு மாலை அணிவித்து இந்த விழாவை சிறப்பிக்க அன்போடு வர்றாம் பழைய ஓபிஏ தலைவர் பிரான்சிஸ் அவர்கள். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நடத்துகிற விஷயம் இல்லைங்க. இந்த பட்டிமன்றம்லாம் அருமையாக செய்யாத அவளை நான் வாழ்த்துறேன். ஒரு செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு அவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு. 95ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் இச்சங்கத்தை ஆரம்பித்து சீரிய முறையில் செயலாற்றிட உறுதுணையாக இருந்த தலைவர்களாம் முன்னாள் இந்நாள் அருட்தந்தையர்களை வணங்கி இவ்வாண்டு முழுவதும் நமது சங்க செயலாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் செய்த பணிகளை ஆண்டறிக்கையாக தங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். சிறப்பான ஏற்பாடுகள் செய்து இந்த விழா அருமையாக அமைய பல வினைவுகின்றார்கள். ஆகவே செயலாளர் வழிநடத்திய திருமதி ஹெவன்லி அவர்களுக்கும் அத்துடன் ஒத்துழைப்பு கொடுத்த சங்க நிர்வாகிகளுக்கும் நாம் கைதட்டினுடைய வாழ்த்தினை பாராட்டு சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப ரொம்ப இன்வால்வோடு பண்ணியிருக்கேன் அந்த இதை. அதனால அதை சொன்ன உடனே ஆக நல்ல அருமையான பேச்சாளர்கள் அதுதான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னும் அவங்க குழு வந்தவுடனே இன்னும் நிறைய பேர் வருவாங்க நம்பிக்கை இருக்கிறது. அதை நன்றாக ரசியுங்கள், சிரியுங்கள், சிந்தியுங்கள், வாழ்க்கையிலே கொண்டாட்டங்களை கொண்டாடுங்கள். அது ஆசீர்வாதமானது. அதே வேளையிலே மதிப்பீடோடு நடந்த வாழ்க்கை. புதிய செயலருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர், செயலர், செயற்குழு உறுப்பினர்கள், ஆலோசனை குழு மற்றும் விளையாட்டுக் குழு அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்த இயலாது. என் வேண்டுகோளை ஏற்று மன மகிழ்வோடு அள்ளி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மெரிட்டஸ் ஏகாட்டார், மதுன் வீராயன், ஆலோசனை குழு ஸ்ரீதர் ரொட்ரிகோ, யோகன் ஏகாட்டார், கிங் சில்வேரா, ஆனந்த் ரொட்ரிகோ, ஜெகதீஷ் வீராயன், ஜூடு பர்னாந்து, ஜெயபால் பர்னாந்து, பிரான்சிஸ் பர்னாந்து, திருமதி வின்சியா பர்னாந்து. விளையாட்டுக்குழு ஹம்ப்ரி மிராண்டா, ரிஷாந்த் ராயன், ஜெனிஃபர் சார்ஜ், வினுஷா ராயன். செயற்குழு டொனால்டு மஸ்கரனாஸ்,
ஜார்ஜியோ சில்வேரா, ஜோன்ஸ் பீரிஸ், நவீன் பீரிஸ், ராய்ஸ்டன் பி ராயன், திருமதி தங்கஸ்ரீமா செல்வம், திருமதி உல்பா ரெனால்டு, திருமதி லவ்சியா ரவி, திருமதி இங்காசியம்மாள் ஜென்னர், திருமதி வின்மதி சுரேந்தர், இவங்க எல்லாத்துக்கும் என் சார்பிலையும் அருள் தந்தை சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் அனைவரும் ஸ்டேஜுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நிர்வாக குழு அனைவரையும் ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். தோமையார் பழைய மாணவ மாணவியர் சங்கத்தின் புதிய செயலராக பொறுப்பேற்றிருக்கும் திரு மதுன் ராயன் அவர்கள் நமது புனித தோமையார் பழைய மாணவ மாணவியர் சங்கத்தின் சங்க தலைவரும் நமது பங்கு தந்தையுமான பாசமிகு தந்தை அருட்தந்தை அருள் திரு அலாசிஸ் அடிகளார் அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து நமது பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் துணை பங்கு தந்தை அருட்தந்தை நமது புதிய செயலர் இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து இந்த விழாவிலே விழா நாயகனாக வீட்டிற்கும் தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த புனித தோமையார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராஜன் வீராயன் அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். இந்த 95ஆம் ஆண்டு புனித தோமையார் பழைய மாணவ மாணவியர் சங்கத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்த திருமதி ஹெவன்லி ஜான் அவர்களுக்கு நமது புதிய செயலர் அவர்கள் இந்த நூலாடைய பொன்னாடைய அனைவரும் கரையொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.